வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சி செய்திகள் உண்மையின் அடையாளம். நான் ஏஞ்சலின் கிஷோபா கிங்ஸ்லி. நான் இர்ஷாத் காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வருட இறுதிக்கு முன்னர் ஜிஎஸ்பி வரிச்சலுகை மீண்டும் நாட்டுக்கு கிடைக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான மீன் ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஒரு தொகை மீன்கள் இன்று ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி. வவுனியா மாவட்ட அபிவிருத்திக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு. கடந்த 2 மாதங்களில் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதலீட்டு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவிப்பு. நியோ நாசி அமைப்புடன் தொடர்புபட்ட நபரே பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கொஸ்கம சாலாவா ஆயுத களஞ்சிய கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற திடீர் வெடிப்பு சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்காக விசேட குழு ஒன்று அமைக்க ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார். நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா, விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆய்வுத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜந்த் ஆகியோர் தலைமையில் இந்த குழுவை நியமிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலைமை வளமை நிலைக்கு கொண்டுவரும் வகையில் தேவையான அனைத்து நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இந்த குழுவின் மூலம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். கொஸ்கம சாலாவா ஆயுத களஞ்சிய கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற திடீர் வெடிப்பு சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேச மக்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக விசேட பேச்சுவார்த்தை ஒன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் இன்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதன்போது ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித குறைவுமின்றி சகல நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை சில அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக அல்ல என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ඒවගේම පක්ෂ විපක්ෂ ભેදයකින් තොරව සියලුම මැති ඇමතිවරු මේ කටයුතුවලදී දුන්න සහයෝගය நாயகத்துவ மம இதாமத்ம அகே කරනවා. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை மீது விதித்திருந்த மீன் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பாக தெரிவிக்கையில், ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று உத்தியோகபூர்வமாக இதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். ஜிஎஸ்பி பிளஸ் வரி நிவாரணம் இவருடைய இறுதிக்கு முன்னர் இலங்கைக்கு மீண்டும் கிடைக்க உள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் தொலைநோக்கு செயற்பாடுகளே இவ்வாறான தீர்மானத்திற்கு காரணமாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பாக அலரி மாளிகையில் இன்று விசேட உரையொன்றை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிகழ்த்திய போது இந்த விடயங்களை குறிப்பிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்து உரையாற்றுகையில், மீன் தடை காரணமாக எமக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தேர்தலில் போட்டியிட்ட போது நாம் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தோம். நாம் இந்த மீன் ஏற்றுமதி தடையை நீக்குவதாக கூறியிருந்தோம். அதனை இன்று செய்துள்ளோம். அன்று முதல் இன்று வரை பல முயற்சிகளை மேற்கொண்டு இதில் வெற்றி கண்டுள்ளோம். ஐரோப்பிய ஒன்றியம் இந்த முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தமது அறிக்கையில் உள்ளடக்கியுள்ளது. அன்று இல்லாமல் போன உரிமை மீண்டும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழில்துறையை நவீனமயப்படுத்துவதற்கும் இதனால் வழி கிடைத்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஜிஎஸ்பி பிளஸ் வரி நிவாரணம் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து தெரிவிக்கையில், ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீண்டும் பெற்றுத் தருவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தோம். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. 1 அல்லது 2 வாரங்களில் இதற்கான நடவடிக்கைகள் நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்பி பிளஸ் விண்ணப்ப படிவத்தை பிரசல்ஸ் உள்ள வர்த்தக அலுவலகத்திடம் ஒப்படைப்போம். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைத்தவுடன் ஆடை தொழில்துறை மேலும் வலுவடையும். புதிய வர்த்தக நடவடிக்கைகள் பலவற்றிற்கு ஐரோப்பிய சந்தையில் நமக்கு இடம் கிடைக்கும். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும். பல பிரச்சினைகளை தீர்த்துக் கொண்டு நாம் முன்னோக்கி பயணிக்க முடியும். ஐரோப்பிய ஒன்றியம் நமக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது என்று குறிப்பிட்டார்.
இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான மீன் ஏற்றுமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் அங்கு அனுப்புவதற்காக நாட்டின் முதலாவது ஒரு தொகை மீன் கடற்றொழில் அமைச்சினால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வத்தளை திக்கோவிட்ட துறைமுகத்தில் இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான இலங்கைக்கான மீன் ஏற்றுமதி கடந்த காலத்தில் விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்து நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து 17,000 மெட்ரிக் டன் மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டதுடன் அவற்றின் பெறுமதி 74 மில்லியன் யூரோக்களாகும். பின்னர் இத்தொகை 19 மில்லியன் யூரோக்களாக குறைவடைந்தது. இது 73% வீழ்ச்சியடைந்தது என்று கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் மங்களிகா அதிகாரி தெரிவித்தார். இலங்கை முக்கியமாக மீன் ஏற்றுமதி நெதர்லாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்தது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மீன் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மத்தியில் இலங்கைக்கு முக்கிய இடம் உண்டு. இலங்கையில் கிடைக்கும் முக்கிய பல மீன்களுக்கு அந்நாடுகளில் பெரும் கேள்வி உண்டு. தடை விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி ஏனைய நாடுகளை மேற்கொண்டன. இருப்பினும் இலங்கையிலிருந்து கிடைத்த மீன்களை போன்ற தரமான மீன்கள் அதில் இருக்கவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்போர் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீன்கள் தமது சந்தைக்கு வருவதை எதிர்பார்த்திருந்ததாக பிரிட்டனுக்கான உணவு விநியோக நிறுவனங்கள் பல தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த மீன் ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டேவிட் டலே உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். மீன் ஏற்றுமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் நாட்டிற்கு பாரிய அளவிலான வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை மீன் ஏற்றுமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக ஏற்றுமதியாளர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், எமது மீன்களை ஐரோப்பாவுக்கு அனுப்ப முடிகின்றமையால் எமக்கு கூடிய வருமானம் கிடைக்கும். எமது மீன்களுக்கு அங்கு கூடிய கேள்வி உண்டு என்று தெரிவித்தார். மற்றொரு ஏற்றுமதியாளர் கருத்து வெளியிடுகையில், கடந்த காலங்களில் நிலவிய மீன் ஏற்றுமதி தடை காரணமாக பல அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக எமது மீன் ஏற்றுமதி இடம்பெறுவதால் இதனை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்று இன்னுமொரு ஏற்றுமதியாளர் கருத்து வெளியிடுகையில் குறிப்பிட்டார். தேசிய பொசன் பௌர்ணமி நிகழ்வு நேற்று ஆரம்பமானது. அனுராதபுரம் திசாவேவுக்கு அருகாமையில் சம்பிரதாயபூர்வ பெரஹரா நிகழ்வுடன் இது ஆரம்பமானது. திசாவேவுக்கு அருகாமையிலுள்ள இசுரமுனி விகாரையில் மத வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அலங்காரமிக்க பெரஹரா ஊர்வலம் பிரித் பாராயணம் இடம்பெற்ற இடத்தை சென்றடைந்தது. அட்டமஸ்தானாதிபதி சங்கைக்குரிய பெல்லேகம ஸ்ரீனிவாச தேரரின் அனுசாசனிக்கு அமைவாக இசுரமுனிய ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய மதவ ஸ்ரீ சுமங்கல தேரரின் வழிநடத்தலில் பெரஹரா நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை மீந்தலை புனித பூமியில் நடைபெற்ற ஒருவார பிரித் பாராயண நிகழ்வு நிறைவடைந்ததை முன்னிட்டு மத வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. மிகுந்த மக ரகத்தன் தேரர் இந்த புனித பூமிக்கு வருகை தந்து 2323 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. இதனை முன்னிட்டு பிங்கம நிகழ்வு நடைபெற்றது. நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நல்லாசி வேண்டி இந்த பிரார்த்தனை நிகழ்வு நடத்தப்பட்டதாக மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி சங்கேக்குரிய தம்மரத்ன தேரர் தெரிவித்திருந்தார். பொசு நிகழ்வை முன்னிட்டு பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களில் மத வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதனை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பொலனறுவை மாவட்ட செயலகம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. பொசன் நோன்மதி வலிகம் பொலனறுவை நகரத்தை கேந்திரமாக கொண்டு 3 நாட்களுக்கு நிறைவடைவுள்ளன. பொலனறுவையில் உள்ள அனைத்து குளங்களும் அருகாமையில் உள்ள விஷத உயிர் பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடக்கப்பட்டுள்ளது. சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட செயலாளர் எஸ் சினநாயக்க பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பொலனறுவை கங்காபுர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட வர்த்தக நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் நேற்று திடீரென முற்றுகையிடப்பட்டன. 14 பேருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்றமை, உரிய சுகாதார முறையில் உணவு தயாரிக்கப்படாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. பொசன் நோன்மதி காலப்பகுதியில் பொதுமக்களுக்கு உரிய உணவு வகைகளை பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் என்று சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். பூஜித்த ஜெயசுந்தர பொலிஸ்மா அதிபராக பதவியேற்ற பின் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்த பொலிஸ்மா அதிபருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர வடக்கு மாகாணத்தில் பணியாற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். எவ்வித தாக்கமும் இல்லாமல் மக்களுக்கு சேவையாற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வன்முறைகளை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டார். இந்த சந்திப்பில் உயர் போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவெளி பெரிய போரதவு பிரதேசத்தின் பிரதான பாதை சீரற்ற நிலையில் காணப்படுவதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இது தொடர்பாக இன்றைய மக்கள் மனு தொகுப்பு ஆராய்கின்றது. இதற்கான தகவல்களை எமது பிராந்திய செய்தியாளர் சஜி வழங்கியுள்ளார். வெல்லாவெளி போரதிவு பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பாதை அமைந்துள்ளது. இப்பாதை குன்றும் குழியுமாக காணப்படுவதனால் பாதையை பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இந்த பாதை பட்டிருப்பு பாலம் தொடக்கம் சேதமடைந்திருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றார்கள். படுவான்கரையையும் எழுவான்கரையையும் இணைக்கும் பிரதான பாதையாகவும் இது விளங்குகின்றது. தேர்தல் காலங்களில் மாத்திரம் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை வழங்கினாலும் அது நீர்மேல் எழுதிய எழுத்தாக உள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். விரைவில் இந்த பாதையை புனரமைத்து தருமாறு பொதுமக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றார்கள். பல கற்பனை தாய்மார்களையும் காட்டட்டைக்குள்ள ஆட்டோக்களில் கொண்டு செல்லும் போது பலர் உயிரிழந்த நிகழ்வுகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பல ஆட்டோக்கள் குடை சாய்ந்துள்ளன. இதற்குரிய வீதி அதிகார அபிவிருத்தி சபை உடனடியாக இதற்கு கவனம் எடுக்க வேண்டும். மழை காலம் வந்து வேண்டிய ஐயா அதில் போற கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்படுகிறது. கொஸ்பேரி போகலாது, கடைக்கு போகலாது. மக்களுக்கு ஒரு நஞ்சு குடிச்ச கேஸ் கொண்டு வந்து 8 மணி போய் சேர்றது. போட்டு நம்மகிட்ட கேட்டு வருவாங்க, வந்து போட்டை போட்டுதா செய்வோமே என்று ஆக்களை ஓடி பே காட்டுறோடைய ஒரு நிலமாடு நடக்கலையா. தம்பி தகவல் தமிழ் கொத்து நம்ப மாட்டாங்க. அப்ப வைராக்கியம் உண்டாயுது எங்களுக்கு. இவ்வளவு வைராக்கியம் அந்த பள்ளங்களே பாருங்களா. புள்ள உள்ளது புள்ள சேர்த்து போயுது உங்களுக்கு நீங்க புள்ள குழந்தை புள்ள உணர்ந்து அடிபட்ட புள்ள சேர்த்து போயுது. நீங்க பாத்தங்களா எங்க சொந்த கையால் ரோட்டை வீதி ஆக்கணும். போலி கூத்தொண்டு நடக்குது. இந்த ரோட்டை திருத்துறாங்கல்ல, இந்த ரோட்ல முதல வளர்க்கறதாயும் போட்டிருந்தாங்க. இந்த ரோட்டு பள்ளங்களா முதல வளர்க்க சொல்லியும் போட்டிருந்தாங்க. இங்க இந்த எழுவாங்கரையில வந்து மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க, அந்த மாநசபரிக்கு எம்பி மாதிரி இருக்காங்க. எவரும் சொல்றாங்க வாயில நடக்கிறது ஒன்றுமில்லை. பாதை புனரமைப்பு குறித்து பிரதேச சபை செயலாளர் கே தவராஜா கருத்துக்களை வெளியிட்டார். இது நீண்டகால பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினாலும் மக்கள் இதில் மழைக்காலங்களில் பெரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி நோக்குகிறது காரணத்தினாலும் இத்திட்டத்துக்கு உரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செயலாளர் என்ற வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியா மாவட்ட அபிவிருத்திக்காக 300 கோடி ரூபாவை அரசு ஒதுக்கியிருப்பதாக கைத்தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இணைத் தலைவர்களான அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போதான பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. மக்களின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து இங்கு விரிவான முறையில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது கவனத்தில் எடுக்கப்பட்டது. எதிர்காலத்தில் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. வவுனியா மாவட்டத்திலே 3000 மில்லியன் ரூபாய் அரசு சார்பற்ற பணம் இந்த வருட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கினோம். அது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டத்திலே 3000 மில்லியனுக்கு ஏற்ப பாதைகள், மின்சாரம், வீடமைப்பு போன்ற அபிவிருத்திகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இன்னும் 6 மாத காலத்துக்குள் வேலை பணிகள் நடைமுறைப்படுத்த ஒரு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி பணிகளுக்கு மாத்திரமல்லாமல் ஏனைய மாவட்டங்களின் அபிவிருத்தி பணிகளுக்கும் இந்திய அரசு தொடர்ந்து உதவும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சிங்கா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொது வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாமின் உருவச்சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் தூதுவர் இதனை குறிப்பிட்டார். இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட அப்துல் கலாமின் உருவச்சிலையை இந்திய தூதுவர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஆகியோர் திரை நீக்கம் செய்து வைத்தனர். இவ்வாண்டில் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 150 மீனவர்களுக்கு இந்திய அரசின் உதவியுடன் மீன்பிடி படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. குடிநீருக்கான குழாய் கிணறுகளும் அமைத்துக் கொடுக்கப்படும் என்று தூதுவர் இங்கு தெரிவித்திருந்தார்.
கடந்த ஏப்ரல் மற்றும் மே ஆகிய 2 மாதங்களில் மாத்திரம் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதலீட்டு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், முதலீட்டு சபையின் ஊடாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான முதலீட்டு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான முதலீட்டு திட்டங்களுக்கு 2 மாதங்களுக்குள் கைச்சாத்திடும் விடயம் எளிதானதல்ல. இருப்பினும் இதனை நாம் சாதித்துள்ளோம். இதனை நாம் நிறைவேற்றுவதற்கு முக்கிய காரணம் பொருளாதாரம் தொடர்பில் நாம் கொண்டுள்ள ஸ்திரத்தன்மையாகும் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மூலதன வரி தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், நாம் இது தொடர்பாக தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகிறோம். முதலீட்டு வரி தொடர்பில் சில கருத்துக்கள் உண்டு. கூடுதலான வருமானத்தை பெறுவோரும் குறைவாக வருமானத்தை பெறுவோருக்கும் இடையில் உள்ள இடைவெளி கடந்த தசாப்த காலத்தில் அதிகரித்துள்ளது. நாம் சமூகத்தில் சமநிலை ஏற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். முதலீட்டு வரி தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார். අධ්‍යයනය කරගෙන යනවා කොතනටද ඒ ප්‍රාග්ධන බද්ධය අපි යොදවන්නේ. மத்திய வங்கி ஆளுநரின் நியமனம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன, இது தொடர்பான தீர்மானத்தை ஜனாதிபதியை மேற்கொள்ள வேண்டும். இது எமது விடயத்திற்கு உட்பட்டதல்ல. அரசியல் யாழ்ப்பிற்கு அமைவாக நிதி அமைச்சரின் ஆலோசனைக்கு ஏற்ப ஜனாதிபதி தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு இந்த நியமனத்தை வழங்குவார். அர்ஜுன மகேந்திரன் என்ற தற்போதைய ஆளுநர் அவரது சேவை காலத்தை நீடிப்பதற்கு அவர் முன்வந்துள்ளாரா என்பது குறித்து எமக்கு தெரியாது. ஜனாதிபதி இந்த விடயங்களை கவனித்துக் கொண்டு தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வார் என்று தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் மறைந்த சோமவன்ச அமரசிங்கவின் இறுதிக் கிரிகைகள் நாளை மாலை பொரளை கனத்தை மயானத்தில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இவரது மறைவு தொடர்பாக அனுதாப செய்திகளை வெளியிட்டுள்ளனர். சோமவன்ச அமரசிங்க தனது அரசியல் தொலைநோக்கிற்கு அமைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயற்பட்ட தூர நோக்குள்ள அரசியல்வாதி என்று ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி அரசியல்வாதியான இவர் கடும் அரசியல் போக்குடன் செயற்பட்டு பொது இலக்கிற்காக ஆழமான ஈடுபாட்டுடன் பணியாற்றியவர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் தமது கட்சியை ஒன்றிணைப்பதற்கு முன்வந்தமை இவர் முன்னெடுத்த முற்போக்கு நடவடிக்கையாகும். சர்வதேச அரசியல் தொடர்பாக ஆழமாக அனுதாபத்தை கொண்ட இவர் இலங்கை அரசியல் இடம்பெற்ற முக்கிய அரசியல்வாதி ஆவார் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சோமவன்ச அமரசிங்கவை குறிப்பிட்டுள்ளதுடன் இவரது ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். நவீன உலகின் நலமான சமூக மாற்றத்திற்காக மக்கள் விடுதலை முன்னணியை ஜனநாயக பிரவேசத்திற்குள் இட்டு செல்வதற்காக சோமவன்ச அமரசிங்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டமை பாராட்டத்தக்கது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 1990 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரையில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக செயற்பட்டு கட்சியின் மேம்பாட்டுக்காக இவர் விசேட பணிகளை ஆற்றியுள்ளார். சிறியா என்ற பெயரில் ஆதரவாளர்களால் கௌரவப்படுத்தப்பட்ட இவர் ஆதரவாளர்கள் மத்தியில் முக்கிய இடம் வகித்த இவர் தற்போதைய அரசியலில் உன்னதமானவராக விளங்கியவர் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் நேற்றிரவு சோமவன்சவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க உள்ளிட்ட பலரும் இன்று பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சோமவன்ச அமரசிங்கவின் பூதவுடல் தலங்கமத்திற்கு சிங்காபுர இலக்கம் 35 என்ற இலக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சாய்ந்தமருது பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு பிரதேச சபை கேட்போர் கூட்டத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் நேரடி வழிகாட்டலில் போதைப்பொருள் பாவனையிலிருந்து நாட்டை முற்றாக விடுவிக்கும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய இந்த செயலமர்வு இடம்பெற்றது. போதைப்பொருள் பாவனையும் அதன் தாக்கமும் தொடர்பாக இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சாய்ந்தமருது உதவி பிரதேச செயலாளர் IM ரியாஸ் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வைத்திய அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் செயலகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை இந்த குழுவினர் பார்வையிட்டனர். யாழ்ப்பாண மக்களின் வாழ்க்கை நிலை குறித்தும் இவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இக்குழுவினர் யாழ்ப்பாண துரையப்பா விளையாட்டரங்கையும் பார்வையிட்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய உதவி தூதுவர் நடராஜன் மற்றும் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரையில் 18,735 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 24 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு ஒழிப்பு தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. நோயை கட்டுப்படுத்துவதற்காக நேற்று முதல் 3 நாட்களுக்கு விசேட வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. சுகாதார அதிகாரிகள், முப்படை சேர்ந்தோர், போலீசார் ஆகியோர் வீடுகளை பரிசோதனை செய்ய உள்ளனர். நுளம்பு குடம்பி பெருகும் இடங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இவ்வாறான இடங்களை கொண்டிருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கொழும்பு, புலனறுவை, கடுவல, கண்டி, தெஹிவலை, கல்கிசி ஆகிய பகுதிகளில் டெங்கு நோயாளர்கள் பெருமளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இறால் வளர்ப்பு மற்றும் கைத்தொழிலை பாதுகாப்பதற்காக விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக விசேட செயலணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களிலிருந்து இந்த கைத்தொழிலை பாதுகாப்பதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். இறால் கைத்தொழிலை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட செயலணி புத்தளம் மாவட்டத்திலிருந்து தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கவுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் 3 மாதங்களாக தங்கியிருந்து அந்த கைத்தொழில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் சிறிய குளங்கள் அமைக்கப்பட்டு இறால் வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இது ஒழுங்கான முறையில் நடத்தப்படுவதில்லை. இறால் வளர்ப்பிற்காக உபயோகப்படுத்தப்பட்ட நீர் சுத்தப்படுத்தும் போது பாதுகாப்பு முறைகள் உபயோகிக்கப்படுவதில்லை. இதனாலேயே பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்கத்திற்கு இறால்கள் உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் வெள்ளை புள்ளி நோய் இறால்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் புத்தளம் மாவட்டத்தில் இறால் வளர்ப்பிற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 3 பேர் நேற்று இலங்கை கடற்பரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண காரைநகர் கடலின் தெற்கு கோவளம் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்த இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டனர். இந்த மீனவர்களுடன் விசைப்படகும் கடற்றொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்களே இன்று யாழ்ப்பாண ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதாக நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் பாவண்ண ரமேஷ் கண்ணா தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தொல்லையை போக்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஆராயும் விசேட கூட்டம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் இதற்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜே விக்ரம பெரேரா மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானைகளினால் ஏற்படும் தொல்லைகளும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். இவற்றிற்கு துரிதமான தீர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான G. ஸ்ரீநேசன், S. வியாளேந்திரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கில் சிறப்புமிகு மட்டக்களப்பு செங்குத்தார் திரு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்றிரவு மிக சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு செங்குத்தார் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் ஒரு அங்கமாக இது நடைபெற்றது. அம்பாள் உள்வீதி வெளிவீதம் திருவலம் வந்து காட்சியளித்தார். தேர் இழுக்கும் திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கோவில் திருவிழா எதிர்வரும் 20ஆம் தேதி திருக்குளுத்தியுடன் நிறைவடைய உள்ளது. கல்முனை மாநக ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக திருவிழா இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகி பூஜ்ய வழிபாடுகள் இடம்பெற்றன. கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க கும்பாபிஷேக நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு காத்தாங்குடி பொதுச்சந்தையில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீயில் 3 கடைகள் முற்றாக எரிந்துள்ளன. இதனால் சுமார் 25 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர்கள் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். காத்தாங்குடி பொதுச்சந்தையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரபலியமான வர்த்தக நிலையம் ஒன்றும் பலசரக்கு கடைகளும் எரிந்துள்ளன. பொதுமக்களின் உதவியுடன் தீ ஏனைய கடைகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. படுகொலை செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஜோஹாக்ஸுக்கு இன்று பாராளுமன்ற சதுக்கத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் தொழிற்கட்சி உறுப்பினரான திருமதி ஜோஹாக்ஸ் துப்பாக்கியால் சுடப்பட்டு கூரிய ஆயுதத்தினால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 41 வயதுடைய இவர் 2 பிள்ளைகளின் தாயாராவார். வட இங்கிலாந்தில் நடைபெற இருந்த கூட்டம் ஒன்றில் உரையாற்ற ஆயத்தமாக இருந்தபோது இவர் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்த நபர் பிரிட்டனில் உருவாகியுள்ள மியோனாசி என்ற அமைப்பின் உறுப்பினர் என்று இனம் காணப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினராக திருமதி ஜோஹாக்ஸ் விளங்கினார். பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதற்கு முன்னர் இறுதியாக 1990 ஆண்டில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஒன்று. அயர்லாந்து அணியுடன் இடம்பெற்ற முதலாவது கிரிக்கெட் போட்டியில் 76 ஓட்டங்களால் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் இளம் வீரரான தசுன் சானக திறமை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அயர்லாந்து அணி முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை இலங்கை அணிக்கு வழங்கியது. துடுப்பாட்டத்தை குசல் பிரேரா, தனுஷ்க குணத்திலக்கு ஆகியோர் ஆரம்பித்தனர். தனுஷ்க 9 ஓட்டங்களுடனும் குசல் பிரேரா 32 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தனது முதலாவது துடுப்பாட்டத்தை ஆரம்பித்த வீரர் குசல் மெண்டிஸ் தனது முதலாவது அரை சதத்தை பதிவு செய்தார். இதேபோன்று தனது முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துடுப்பாட்டத்தை ஆரம்பித்த தசுன் சானக 19 பந்துகளை எதிர்கொண்டு 42 ஓட்டங்களை பெற்றார். தினேஷ் சந்திமால் ஆட்டம் இழக்காமல் 102 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 47 ஓவர்களில் 283 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் களமிறங்கிய அயர்லாந்து அணி 40.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 216 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். இவருட இறுதிக்கு முன்னர் ஜிஎஸ்பி வரி சலுகை மீண்டும் நாட்டிற்கு கிடைக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான மீன் ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஒரு தொகை மீன்கள் இன்று ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி. வவுனியா மாவட்ட அபிவிருத்திக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு. கடந்த 2 மாதங்களில் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதலீட்டு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவிப்பு. நியோநாசி அமைப்புடன் தொடர்பட்ட நபரே பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல். இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்திருந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.